இனியதொரு ஆண்டு விழாவில் கலந்து கொண்டுள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பு விருந்தினர் அவர்களே, இயக்குனர் அவர்களே, பெற்றோர்களே, முன்னாள் மாணவர்களே, விருந்தினர்களே, கல்லூரியின் துறை தலைவர்களே, ஆசிரியர்களே, ஆய்வக அலுவலக பணியாளர்களே மற்றும் எனதருமை மாணவ மாணவியர்களே, அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்களை கூறி அனைவரையும் விழாவிற்கு அன்புடன் வரவேற்கின்றேன். கிராமப்புற மாணவ மாணவியர்களும் தொழிற்கல்வியை எளிதில் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தொழிலதிபரும் கல்வியாளரும் ஆன்மீகவாதியும் காந்திய சிந்தனையாளருமான தெய்வ திரு பத்மபூஷன் அருட்செல்வர் ஐயா டாக்டர் ந. மகாலிங்கம் ஐயா அவர்களால் 1981ஆம் ஆண்டில் 102 ஏக்கர் பரப்பளவில் நமது சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி தொடங்கப்பட்டது. தற்போது ஆட்சி மன்ற குழு தலைவர் முனைவர் மாணிக்கம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இக்கல்லூரி சிறப்பான முறையில் நடத்தப்பட்டு வருகிறது. கல்வி என்பது வாழ்க்கையை உயர்த்தும் அழியாத செல்வமாகும். அறிவும் திறனும் இணையும் போது சமூக முன்னேற்றம் உறுதியாகிறது என்ற உயரிய சிந்தனையை முன்னிறுத்தி கொண்டு எங்கள் கல்வி நிலையத்தின் கடந்த கல்வியாண்டில் மேற்கொள்ளப்பட்ட கல்வி, தொழில்நுட்ப, திறன் மேம்பாட்டு மற்றும் மாணவர் வளர்ச்சி சார்ந்த பல்வேறு சாதனைகள் மற்றும் முன்னேற்றங்களை தொகுத்து வழங்கும் ஆண்டு அறிக்கை நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் மனமார்ந்த வரவேற்புடன் தொடங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கல்வித்தரத்தை உயர்த்துதல், தொழில்நுட்ப திறன்களை வளர்த்தல், ஒழுக்கமும் பொறுப்புணர்வும் கொண்ட இளைஞர்களை உருவாக்குதல் ஆகிய உயரிய நோக்கங்களுடன் எங்கள் பாலிடெக்னிக் கல்வி நிறுவனம் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அந்த பயணத்தின் முக்கிய அடையாளமாக 2025-26ஆம் ஆண்டு அறிக்கை அமைகிறது. பாடப்பிரிவுகள் 2025-26ஆம் ஆண்டில் 6 அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகள் மற்றும் 8 சுயநிதி பாடப்பிரிவுகள் சேர்த்து 1031 மாணவ மாணவியர்கள் இக்கல்லூரியில் பயின்று வருகிறார்கள். இந்த கல்வியாண்டில் தொடங்கப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் என்ற பாடப்பிரிவு மாணவர்களுடைய நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஆசிரியர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் சேர்த்து மொத்தம் 118 நபர்கள் மிகச் சிறப்பான முறையில் பணியாற்றி வருகின்றனர். தேர்ச்சி சதவிகிதம் கடந்த ஏப்ரல் 2025 மற்றும் அக்டோபர் 2025ஆம் வாரிய தேர்வில் துறைவாரியான தேர்ச்சி சதவிகிதம் மற்றும் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர்கள் விவரங்கள். சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஏப்ரல் 2025இல் 81% தேர்ச்சி, அக்டோபர் 2025இல் 84% தேர்ச்சி. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 92% மற்றும் 91%, மெட்டலர்ஜி 76% அண்ட் 65%, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 78% அண்ட் 69%, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 73% அண்ட் 76%, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் 92% அண்ட் 91%, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் 92% அண்ட் 95%, அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி 71% அண்ட் 90%, பேசிக் இன்ஜினியரிங் 66. ஒட்டுமொத்தமாக ஏப்ரல் 2025இல் 80%, அக்டோபர் 2025இல் 83% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 123 மாணவ மாணவியர்கள் வாரிய தேர்வுகளில் சில பாடங்களில் 100க்கு 100% மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். மேலும் 15 ஆசிரியர்கள் தங்களுடைய பாடத்தில் 100% தேர்ச்சி அளித்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது கல்லூரி தன்னாட்சி பெறுவதற்கான விண்ணப்பத்தை தொழில்நுட்ப கல்லூரி இயக்ககத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கல்லூரியின் உட்கட்டமைப்பு. இந்த கல்வியாண்டில் நமது கல்லூரியின் தாளாளர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி அனைத்து கணினி ஆய்வகங்களை புதுப்பிக்க சுமார் 20 லட்சம் மதிப்பிலான கணினிகள் NGM கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து வழங்கப்பட்டது. அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு AG வெங்கடாஜலம் அவர்கள் நமது கல்லூரி அருகே நிழற்குடை அமைத்து தருவதாக தெரிவித்து 11/2/2026 அன்று அடிக்கல் நாட்டியுள்ளார். அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கல்வியாண்டில் 2 லட்சம் செலவில் ERP சாஃப்ட்வேர் நிறுவப்பட்டுள்ளது. அனைத்து விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு கட்டுமான பணிகள் மேற்கொள்ள அனுமதி அளித்து வரும் நமது கல்லூரி நிர்வாகத்திற்கு அனைவர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த கல்வியாண்டில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய செயல்பாடுகள்: சக்தி அறக்கட்டளை சார்பில் எண்ணம் நூற்றாண்டு நினைவு கல்வி உதவித்தொகை ரூபாய் 10 லட்சம் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு வழங்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் நமது கல்லூரி மாணவ மாணவியருக்கு உதவித்தொகை வழங்கி ஊக்கப்படுத்தி வரும்
கோவை ZF வின்பவர் நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையாக இந்த ஆண்டும் 117 மாணவர்களுக்கு தலா ரூபாய் 10,500 வீதம் மொத்தம் 12,28,000 கல்வி உதவித்தொகையாக 24/2/2026 அன்று வழங்கப்பட்டது. தமிழக அரசின் உலகம் உங்கள் கையில் என்ற திட்டத்தின் கீழ் 7/1/2026 அன்று 296 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் பிப்ரவரி 13ஆம் தேதி 436 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் விலையில்லா மடிக்கணினி அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு AG வெங்கடாஜலம் அவர்களால் வழங்கப்பட்டது. கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி அன்று நடைபெற்ற முன்னாள் மாணவர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் மாணவ மாணவியர்களின் கல்வி கட்டணத்திற்காக ரூபாய் 3 லட்சம் வழங்கப்பட்டது. நமது கல்லூரி முதலாம் ஆண்டு விரிவுரையாளர் முனைவர் ஜோதி முருகன் அவர்களுக்கு தமிழக அரசின் நல்லாசான் என்ற விருது அக்டோபர் 12ஆம் தேதி தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நமது கல்லூரி முதலாம் ஆண்டு விரிவுரையாளர் டாக்டர் கண்ணன் அவர்களுக்கு ISTயின் அருட்செல்வர் டாக்டர் NM அவார்ட் ஃபார் த பெஸ்ட் பாலிடெக்னிக் டீச்சர் என்ற விருது டிசம்பர் 1ஆம் தேதி வழங்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இருவருக்கும் எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாம் ஆண்டு 282 மாணவ மாணவியர்களுக்கு 5 நாள் இண்டக்ஷன் புரோகிராம் மிகச் சிறப்பான முறையில் ஜூன் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடத்தப்பட்டது. மேலும் 2ஆம் ஆண்டு மாணவியர்களுக்கு 2 நாள் இண்டக்ஷன் புரோகிராம் அனைத்து துறை சார்பாகவும் ஜூன் 24 முதல் 25 வரை நடத்தப்பட்டது. யோகா தினத்தை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் யோகா பயிற்சி ஜூன் 21ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. மேலும் முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு யோகா அடிப்படை பயிற்சி வகுப்பு 7 நாள் நடத்தப்பட்டு செப்டம்பர் 4ஆம் தேதி பவானி மனவளக்கலை மன்றத்தின் மூலமாக சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. பிப்ரவரி 27ஆம் தேதி தேசிய அளவிலான கருத்தரங்கு சக்தி 2K26 மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றது. பிற கல்லூரியிலிருந்து 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டனர். விழாவிற்கு IEI சாப்டருடைய தலைவர் முனைவர் மாரிமுத்து மற்றும் செயலாளர் முனைவர் திருமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு கடந்த பிப்ரவரி 28ஆம் அன்று முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு அறிவியல் திறனை மேம்படுத்த போட்டிகள் மற்றும் ப்ராஜெக்ட் எக்ஸ்போ நடத்தப்பட்டது. பிற கல்லூரியில் இருந்து 412 மாணவ மாணவியர்கள் போட்டிகளில் பங்கேற்றார்கள். சிறப்பு விருந்தினராக ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கல்லூரிக்கு 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த ஸ்டூடெண்ட் சாப்டர் அவார்ட் என்ற விருது அமெரிக்கன் கான்கிரீட் இன்ஸ்டிடியூட் ACI USA என்ற நிறுவனத்தால் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 2 வருடங்களாக விருது வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். தமிழ்நாட்டிலேயே ACI சாப்டரானது நமது கல்லூரியில் மட்டும்தான் உள்ளது என்பது பெருமைக்குரிய விஷயமாகும். தமிழ் வளர்ச்சி துறையின் மூலம் அக்டோபர் 15ஆம் அன்று நடந்த பேச்சு போட்டியில் நமது கல்லூரி மாணவி செல்வி சௌந்தர்யா மாநில அளவிலான பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு ரூபாய் 10,000 பரிசு தொகை பெற்றுள்ளார். 2ஆம் ஆண்டு மின்னியல் துறை மாணவர் ஹரிகரன் இந்தியா ஸ்பேஸ் லேபில் 45 நாட்கள் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நமது கல்லூரியில் உலோகவியல் துறையில் 1984ஆம் ஆண்டு பயின்ற மாணவரும் தற்போது சக்தி ஆட்டோ காம்பனன்ட் நிறுவனத்தின் பிரசிடெண்டாக உள்ள திரு திருநாவுக்கரசு அவர்களின் முயற்சியால் உலோகவியல் துறைக்கு தேவையான ஆய்வக உபகரணங்களை முற்றிலும் இலவசமாக வழங்கியுள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாள் மாணவர் சங்கம் சங்கத்தின் செயல்பாடுகள் மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது. அதனுடைய இன்சார்ஜாக திரு PV ரகுநாத் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். இந்த கல்வியாண்டில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் டிசம்பர் 21ஆம் தேதி முன்னாள் மாணவர் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த வருடம் அலுமினி அடாப்ஷன் ஸ்காலர்ஷிப்புக்காக புதிதாக 26 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான கல்வி கட்டணம் ரூபாய் 10,500 வீதம் 3 வருடத்திற்கு 31,500 ரூபாய் உதவித்தொகை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அலுமினி அடாப்ஷன் ஸ்காலர்ஷிப் மூலம் இதுவரை 114 மாணவ மாணவர்களுக்கு 11,82,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் மாணவர் சங்க அறக்கட்டளையின் வைப்பு நிதியிலிருந்து ஒவ்வொரு வருடமும் ரூபாய் 55,000 வீதம் கல்வி உதவித்தொகையாக மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. முன்னாள் மாணவர் சங்கத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் வகையில் புதிதாக ஈரோடு சாப்டர் செப்டம்பர் 9ஆம் தேதி ஈரோட்டில் துவங்கப்பட்டுள்ளது. நலத்திட்ட உதவிகள்
ஏஐசிடிஇ மற்றும் தமிழக அரசால் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை மற்றும் தனியார் நிறுவனங்களால் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை ஆகியவை தகுதி வாய்ந்த மாணவ மாணவியர்களுக்கு பெற்றுத்தரப்படுகிறது. நமது கல்லூரியில் தமிழ் புதல்வன் உதவித்தொகையாக மாதம் ரூபாய் 1000 504 மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. புதுமை பெண் உதவித்தொகையாக மாதம் ரூபாய் 1000 68 மாணவியர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் 832 மாணவர்களுக்கு ரூபாய் 53 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பிரகதி சாக்ஷன் ஸ்காலர்ஷிப் 10 மாணவிகளுக்கு தலா ரூபாய் 50,000 வீதம் ரூபாய் 5 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. மகேந்திரா நிறுவனங்கள் மற்றும் டிவிஎஸ் நிறுவனங்கள் மூலமாக கல்வித்தொகை 8 மாணவர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நூலகம் நமது கல்லூரியினுடைய நூலகத்தினுடைய பொறுப்பாளராக டாக்டர் தங்கபாண்டி அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். நமது கல்லூரியில் மின்னணுவியல் துறையில் 2012ஆம் ஆண்டு பயின்ற மாணவரும் தற்போது ஜோன்ஸ் லேங் லாசல் நிறுவனத்தின் சீனியர் கன்சல்டண்ட்டாக உள்ள திரு தாமோதரன் அவர்கள் நூலகத்திற்கு 42 ஆராய்ச்சி கட்டுரை தொடர்பான புத்தகங்களை முற்றிலும் இலவசமாக வழங்கியுள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது நமது நூலகத்தை டிஜிட்டல் லைப்ரரியாக மாற்றம் செய்யப்பட்டு ஆன்லைன் பப்ளிக் ஆக்சஸ் கேட்டலாக் மூலம் எளிதாக புத்தகங்கள் எடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. உடற்கல்வித்துறை இதன் பொறுப்பாளராக திருமதி சாந்தி அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். மாணவ மாணவியர்களின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்தும் வகையில் கல்லூரியின் சார்பாக மாநில மண்டல மற்றும் கல்லூரி அளவிலான போட்டிகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு IPAA உடைய மாநில அளவிலான போட்டிகளில் பெண்களுக்கான பால் பேட்மிண்டன் பிரிவில் முதல் ஸ்டேட் வின்னர்ஸாக நமது மாணவிகள் பரிசு பெற்றுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் IPAA உடைய ஈரோடு மண்டல அளவிலான போட்டிகளில் பால் பேட்மிண்டன் பிரிவில் பெண்கள் பிரிவில் பால் பேட்மிண்டன் வின்னராகவும் மாணவர்கள் மென்ஸ் டிவிஷனில் ரன்னராகவும் பால் பேட்மிண்டனில் பெற்றுள்ளார்கள். அதேபோல் செஸ்ஸில் 3ஆம் இடத்தையும் அத்லட்டிக்கில் பிரான்ஸ் மற்றும் 4th பிளேஸையும் நமது மாணவர்கள் பெற்றுள்ளார்கள். முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டியில் செஸ்ஸில் நமது மாணவர் நிஷாந்த் 6வது இடத்தையும் பால் பேட்மிண்டன் பிரிவில் 3வது இடத்தை நமது கல்லூரி மாணவியர்கள் பிடித்துள்ளார்கள். பேட்மிண்டன் துறையில் நமது விளையாட்டு ஆசிரியர் திருமதி எஸ் சாந்தி அவர்கள் முதலிடம் பெற்றுள்ளார். கிரிக்கெட் டோர்னமெண்ட் நமது கல்லூரி பணியாளர்கள் முதலிடம் பெற்றுள்ளார்கள். அதேபோல் KITயில் நடந்த கல்லூரியில் நடைபெற்ற பால் பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், கேரம் போட்டியில் நமது ஆசிரியர்கள் மற்றும் ஆய்வக அலுவலக பணியாளர்கள் சிறப்பாக பங்கு பெற்று 2ஆம் இடம், 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்தை பெற்றுள்ளார்கள். KPR கல்லூரியில் நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டியில் திருமதி சாந்தி அவர்கள் முதலிடம் பெற்றுள்ளார். பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் செல்லுடைய கோஆர்டினேட்டராக திரு சக்திவேல் அவர்களும் அவருக்கு உறுதுணையாக திரு குமார், சந்திரன் மற்றும் கமலேசன் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரெயின் செல் மூலமாக கடந்த ஆண்டு குளோபல் டேலண்ட் ட்ராக் நிறுவனத்தால் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஜூலை மாதம் 30 ஆகஸ்ட் மாதம் 1 வரை 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. 1ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் பயிற்சி டிசம்பர் 15 17 வரையிலும், 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களிலும், 3ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு ஆப்டிடியூட் ட்ரைனிங் செப்டம்பர் 8 12 வரையிலும் வல்லவன் அகாடமி மூலம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இந்த கல்வியாண்டில் 3ஆம் ஆண்டு பயிலும் 306 மாணவர்களில் 48 மாணவர்கள் மேற்படிப்பிற்கு செல்ல இருக்கிறார்கள். மீதமுள்ள 258 மாணவர்கள் வேலைவாய்ப்பு வேண்டி பதிவு செய்துள்ளார்கள். அனைவருக்கும் தற்போது வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இதுவரை 40 கம்பெனிகளுக்கு மேலாக ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ இதுவரை நடந்துள்ளது. அவற்றின் மூலம் 550 மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச சம்பளமாக சுமார் 4 லட்சம் ரூபாய் ஆல்ஃபா கோபி நிறுவனத்தால் வழங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வரக்கூடிய காலங்களில் ஜிந்தால் ஸ்டீல் ஒர்க்ஸ் குஜராத், மேரிகோ, டெக்ஸ்மோ, பிரிகால், ஆட்டோலீவ் போன்ற கம்பெனிகள் கேம்பஸ் இன்டர்வியூ நடத்த இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கனடா இந்தியா கூட்டு பயிலக திட்டத்தின் தொடர்கல்வி மேலாளராக திரு சரவணன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். மாணவர்களின் தொழில் பயிற்சி திறனை மேம்படுத்த இத்திட்டத்தின் மூலம் பல்வேறு பயிற்சிகள் குறைந்த கட்டணத்தில் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டில் தங்கநகை மதிப்பீட்டாளர் மற்றும் கோர் ஜாவா, PCB டிசைன், IoT போன்ற பயிற்சிகள் 112 நபர்களுக்கு
இந்த ஆண்டு நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளன. இந்த கனடா இந்தியா கூட்டத்திட்டத்தின் கீழ் செயல்படும் ஸ்டூடெண்ட் சர்வீஸுடைய கோஆர்டினேட்டராக டாக்டர் ஷியாம் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். இந்த செல் மூலியமாக ஜூலை 22ஆம் தேதி பாஸ்போர்ட் பெறுவது குறித்த விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. பிப்ரவரி 18ஆம் தேதி மாணவ மாணவியர்களுக்கு ஐ ஃபவுண்டேஷன் மூலியமாக கண் பரிசோதனை நடத்தப்பட்டது. மேலும் விஎம் கைலாசம் மருத்துவமனை மூலியமாக பல் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. டிசம்பர் 12 அன்று சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஹெல்த் அண்ட் வெல்னஸ் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் 15/10/2020 அன்று நடத்தப்பட்டது. சிஐசிபியின் கீழ் இயங்கி வரும் ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் செல் கோஆர்டினேட்டராக திரு டாக்டர் ஜோதி முருகன் செயல்பட்டு வருகிறார். குமரகுரு பொறியியல் கல்லூரி பேராசிரியர் திரு ப்ரொஃபஸர் மயூரப்பிரியன் அவர்களால் அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் ஒர்க் ஷாப் பிப்ரவரி 21ஆம் தேதி நடத்தப்பட்டது. மகளிர் மேம்பாட்டு பிரிவு கோஆர்டினேட்டராக திருமதி கஸ்தூரி அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். மகளிருக்கான விழிப்புணர்வு மற்றும் தன்னம்பிக்கை ஊக்கப்படுத்தும் நிகழ்ச்சிகள் இப்பிரிவின் மூலமாக நடத்தப்பட்டு வருகின்றது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி யூத் கைட் டு பில்ட் எ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் என்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. காவலன் ஆப், போஸ்கோ, சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஜூலை 22ஆம் தேதி நடத்தப்பட்டது. ரெகுலர் ஹைஜீன் மேனேஜ்மெண்ட் என்ற நிகழ்ச்சி டிசம்பர் 18ஆம் தேதி நடத்தப்பட்டது. ட்ரிபிள் ஐ செல் வாயிலாக உலோகவியல் துறையில் முன்னாள் மாணவர்களை கொண்டு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 19 வரை அலுமினஸ் டுகெதர் வித் தர் இண்டக்ஷன் என்ற தொழில்துறை சார்ந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மேலும் இந்த பிரிவின் மூலமாக என்டிடி, பிஎல்சி, ஸ்கேடா அண்ட் HMI பயிற்சிகள் மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. என்டர்பிரினர் டெவலப்மெண்ட் செல் இதனுடைய கோஆர்டினேட்டராக டாக்டர் ஆர் சண்முகம் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டு 284 மாணவ மாணவியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. 112 மகளிருக்கு தையல் கலை மற்றும் அழகு கலை பயிற்சிகள் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது. ஜனவரி 10ஆம் தேதி மற்றும் பிப்ரவரி 10ஆம் தேதி அன்று தொழில் முனைவோர் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மத்திய அரசிடமிருந்து ரூபாய் 6 லட்சம் நிதி உதவி இவ்வாண்டு பெறப்பட்டுள்ளது. மாணவர் கூட்டுறவு பண்டக சாலையினுடைய செக்ரட்டரியாக திரு லக்ஷ்மணன் செயல்பட்டு வருகிறார். இந்த 2024-25ஆம் நிதியாண்டில் மொத்த வரவு ரூபாய் 44 லட்சம், விற்பனை 45 லட்சம். என்ஜினியரிங் ஃபோரம்ஸ், மாணவ மன்றங்கள், மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்த ஒவ்வொரு துறையிலும் மாணவர் மன்றங்கள் செயல்பட்டு வருகிறது. அவற்றின் மூலம் இவ்வாண்டு அனைத்து துறையின் மூலமாக கிட்டத்தட்ட 23 நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. அதேபோல் தொழிற்கூட பயிற்சி இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் 699 மாணவர்களுக்கு 54 நிறுவனங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் இண்டஸ்ட்ரி விசிட் அனைத்து துறைகளிலும் 42 தொழிற்கூடங்களுக்கு சென்று வந்துள்ளனர் நமது மாணவர்கள். இலக்கிய கலைமன்றம், நமது கல்லூரி மாணவர்கள் 22 கல்லூரிகளில் நடைபெற்ற மாநில அளவிலான பேப்பர் பிரசன்டேஷன் கலை இலக்கிய போட்டிகளில் கலந்து கொண்டு 112 பேர் பரிசுகள் பெற்றுள்ளனர். 20/1/26 முதல் 31/1/26 வரை கலை இலக்கிய மன்ற போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றுள்ளது. வாசகர் மன்றம், ரீடர்ஸ் கிளப் உடைய கோஆர்டினேட்டராக டாக்டர் தங்கபாண்டி செயல்பட்டு வருகிறார். 200 மாணவர்களை கொண்டு வாசகர் மன்றம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. வாசிப்பும் வாழ்க்கையும் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடத்தப்பட்டது. 8/8/2025 அன்று புத்தக கண்காட்சிக்கு மாணவ மாணவியர்கள் அழைத்து செல்லப்பட்டனர். டிசம்பர் 18ஆம் தேதி உடல் நலம் நமது வசம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதலாம் ஆண்டு மாணவியருக்கு நடத்தப்பட்டது. நாட்டு நலப்பணி திட்டத்தினுடைய கோஆர்டினேட்டராக டாக்டர் மிஸ்டர் கே ஆனந்த் மற்றும் மிஸ்ஸஸ் பிரியதர்ஷினி மேடம் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். கூத்தமுண்டி பகுதியில் சிறப்பு முகாம் 7 நாட்கள் நடத்தப்பட்டது. அதில் பொது மருத்துவ முகாம், கண் சிகிச்சை முகாம், கலை நிகழ்ச்சிகள், கருத்தரங்குகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. சுகாதாரம் மற்றும் சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி 17/9/2025, 24/12/2025 மற்றும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடத்தப்பட்டது. போதைப் பொருள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஜூன் 26ஆம் தேதி நடத்தப்பட்டது. பார்வையற்றோர் காணும் இன்டர்நேஷ்னல் ஒயிட் கேன் டே 18/8/2025 அன்று விழிப்புணர்வு நடத்தப்பட்டு மதுரை பிளைண்ட் அசோசியேஷனுக்கு நன்கொடை வழங்கப்பட்டது. சூப்பர் பிரெயின் யோகா அனைத்து முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கும் சிறப்பான முறையில் நடத்தப்பட்டது. மாணவ மாணவியர்களுக்கு ஆதார் முகாம் 17/7/2025 முதல் 19/7/2025 வரையும் மற்றும் செப்டம்பர் 23 முதல் 25 வரையும் நமது கல்லூரியில் நடத்தப்பட்டது. செஞ்சுருள் சங்கம் உடைய கோஆர்டினேட்டராக மீண்டும் ஆனந்த் அண்ட் பிரியதர்ஷினி மேடம் செயல்பட்டு வருகின்றனர்.
அதன் மூலமாக எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் இரத்த தான முகாம் ரோட்டரி கிளப் மூலியமாக நடத்தப்பட்டது. இதில் 54 மாணவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். தேசிய மாணவர் படையினுடைய பொறுப்பாளராக திரு பன்னீர்செல்வம் உள்ளனர். 50 மாணவர்கள் இப்போ தேசிய என்சிசியில் உள்ளனர். பி சர்டிஃபிகேட் மற்றும் சி சர்டிஃபிகேட்டில் நமது கல்லூரி தேசிய மாணவப்படை மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இளைஞர் செஞ்சுளவை சங்கத்தினுடைய கோஆர்டினேட்டராக திருமதி காமாட்சி அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். இதில் 282 மாணவர்கள் தன்னார்வ தொண்டர்களாக தங்களை இணைத்துள்ளார்கள். பிப்ரவரி 1ஆம் தேதி மாணவ மாணவியர்களின் உடல் நலனை பாதுகாக்கும் வகையில் விழிப்புணர்வு கருத்தரங்கு உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு என்ற தலைப்பில் நடத்தப்பட்டது. இதில் 150 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டார்கள். ISTE ஆசிரியர் மற்றும் மாணவர் அமைப்பு. ஆசிரியர் அமைப்பில் 54 பேராசிரியர்கள் வாழ்நாள் சந்தாதாரர்கள் உள்ளனர். மாணவர் அமைப்பில் 384 மாணவ மாணவியர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். டிசம்பர் 18 மற்றும் 19ஆம் தேதியில் SPC டாய்கத்தான் என்ற தலைப்பில் நமது 1ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு குமரகுரு பொறியியல் கல்லூரியின் 3 பேராசிரியர்கள் மற்றும் 30 மாணவ மாணவியர்கள் கொண்டு நடத்தப்பட்டது. கிளப் ஆக்டிவிட்டீஸ். ஸ்டாண்டர்ட் கிளப் அண்டர் BIS அண்ட் II சாப்டர் மூலமாக மாணவ மாணவியர்களுக்கு குவிஸ், ஸ்லோகன் ரைட்டிங் காம்படிஷன், போஸ்டர் பிரசன்டேஷன் போட்டிகள் பல்வேறு தினங்களில் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளது. கான்கிரீட் கிளப் அமைப்பியல் துறையில் தொடங்கப்பட்டு மாநில அளவிலான பயிற்சி பட்டறைகள் பிப்ரவரி 18ஆம் தேதி அன்று நடத்தப்பட்டது. டிஜிட்டல் சர்வேயிங் என்ற 8 நாள் பயிற்சி அமைப்பியல் மற்றும் விவசாய பொறியியல் துறை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. GNM டிராக்டர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் விவசாயத்துறை பொறியியல் துறை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. TCS அயான் ஜாப் லேர்னிங் ப்ரோக்ராம் கணினித்துறை மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்பட்டது. காமராஜர் பிறந்த நாளான 15/7/2025 கல்வி வளர்ச்சி நாள் அன்று கொண்டாடப்பட்டது. நேஷ்னல் மேக்ஸ் டே ராமானுஜருடைய பிறந்தநாளான டிசம்பர் 22ஆம் தேதி 1ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு நடத்தப்பட்டது. நேஷ்னல் யூத் டே விவேகானந்தருடைய பிறந்தநாளான ஜனவரி 12ஆம் அன்று 1ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு நடத்தப்பட்டது. விவசாய பொறியியல் துறையால் 6/2/2026 அன்று மரம் நடும் விழா நடத்தப்பட்டது. தங்கப்பதக்கம். ஒவ்வொரு துறையிலும் அதிக மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தங்கப்பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. இந்த தங்கப்பதக்கத்தை 1984 ஆண்டு முதல் இன்று வரை வழங்கி வருகின்ற அனைத்து கொடையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நமது நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஓட்டுநர் பயிற்சி பள்ளி டிரைவிங் ஸ்கூல். சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி ஓட்டுநர் பயிற்சி மூலம் இந்த ஆண்டு 184 மாணவர்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்திலேயே நமது ஓட்டுநர் பயிற்சி பள்ளி சிறந்த முன்மாதிரி பயிற்சி பள்ளியாக விளங்குகிறது. கல்லூரி விடுதியினுடைய அசிஸ்டன்ட் வார்டனாக திரு கமலேசன் மற்றும் அசோக் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். நமது கல்லூரி விடுதியில் 125 மாணவர்களும் 7 மாணவியர்களும் தங்கி படித்து வருகின்றனர். நமது கல்லூரியில் கடந்த ஒரு ஆண்டில் நடைபெற்ற பல்வேறு கருத்தரங்குகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள், கலை இலக்கிய போட்டிகள், அனைத்து சங்கங்கள் மற்றும் மாணவ மன்றங்களின் செயல்பாடுகள், வேலைவாய்ப்பு பிரிவு, முன்னாள் மாணவர் சங்க நிகழ்வுகள், கல்லூரி பேருந்து, ஓட்டுநர் பயிற்சி பள்ளி, கல்லூரி விடுதி மற்றும் கூட்டுறவு பண்டகசாலை ஆகியவற்றின் பொறுப்பாளர்கள் மற்றும் பணிபுரிந்த பணியாளர்கள் அனைவரும் இதுவரை தங்களுடைய பணிகளை மிகச் சிறப்பாக செய்துள்ளார்கள் என்பதற்கு இந்த ஆண்டறிக்கை ஒரு சான்றாகும். ஆகவே இந்த தருணத்தில் நமது கல்லூரி நிர்வாகத்தினர்கள், தாளாளர், இயக்குனர் சார்பாக அனைத்து துறை தலைவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் உடன் பணிபுரிந்த பணியாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.